نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أنس رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم رأى نخامة في القبلة فشق ذلك عليه حتى رؤي في النبي وجهه فقام فحكه بيده فقال إن أحدكم إذا قام في الصلاة إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் பள்ளி வாசல்களின் தூய்மை எனக்கூடிய தலைப்பில் தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடமாக இருக்குது. ஏன்னா பள்ளிவாசல்களுடைய அந்த இட சுத்தங்களில் பள்ளி வாயில்கள் இருக்கின்றது முக்கிய இடத்தை பெறக்கூடிய ஒன்றாக இருக்குது. அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த பள்ளி வாசல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மண் சுவர்களினாலும் கீற்றுக்களினால் நெய்யப்பட்டதும் கீற்றினால் ஆகப்பட்ட பள்ளி வாயிலாக இருந்தது. கீழ்த்தர முழக்கன்னு மண்ணில் தான் இருக்கும். மண் தரையாகத்தான், மண்ணு தான் சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப சஹாபாக்கள் வரக்கூடியவங்க அன்று இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, சிலருக்கு இந்த சளி தொந்தரவுகள் இந்த இதெல்லாம் இருக்கும் ஏற்படக்கூடியதாக. அப்ப என்ன செய்வாங்கன்னா, இருமக்கூடிய சமயத்துல இந்த சளிகள் வரக்கூடிய சமயத்துல அதை வாயில வச்சுக்கிட்டு கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு துப்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி துப்பிலிருந்து அங்க செய்யக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்துச்சு. இதை ஒரு முறை பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிப்லாவிற்கு நேராக எதிர்த்தாப்புல நின்று தொழுதுகிட்டு இருக்காங்க. செவுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுவரில் அந்த எச்சிகள் இருக்கின்றது. பார்த்துட்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அதைத்தான் சொல்லி அறிவிக்கிறாங்க. அவங்க கூறியதாக, கிப்லா திசையை உள்ள சுவற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சளியை கண்டார்கள். இது அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதன் பிரதிபலிப்பு அவர்களின் முகத்திலும் காணப்பட்டது. அவர்கள் எழுந்து தம் கையால் அதை சுரண்டினார்கள். நிச்சயமாக உங்களில் ஒருவர் தொழுகையில் நிற்கும் பொழுது அவர் தம் இறைவனிடம் அந்தரங்கமாக உரையாடுகிறார். அவருக்கும் கிப்லாவிற்கும் இடையே அவனது இறைவன் இருக்கின்றான். எனவே எவரும் கிப்லா திசையை நோக்கி உமிழக்கூடாது. தமது இடப்புறமோ தம் பாதங்களுக்கு அடியிலோ அவர் உமிழ்ந்து கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தம் மேலங்கியின் ஒரு பகுதியை பிடித்து அதில் உமிழ்ந்து அதன் ஒரு பகுதியை மறுபகுதியுடன் கசக்கி விட்டு அல்லது இவ்வாறு அவர் செய்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். இதுல நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்க வேண்டியது. பள்ளி வாசல்களில் இது போன்ற செயல்கள் செய்வது என்பது கூடாது. ஒண்ணு, எச்சி துப்புறத இந்த பள்ளிவாசலில் அசுத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள், அந்த அசுத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள் பள்ளி வாயிலில் செய்வது கூடாது என்பது ஒன்று நமக்கு விளங்குகின்றது. இரண்டாவது, எச்சில் என்பது நஜீஸும் கிடையாது.
அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தொழக்கூடிய சமயங்கள்ல ஒரு மனிதனுக்கு அப்படி வந்துருச்சு அப்படின்னா அவனுடைய ஆடைகள், அப்ப ஏன்னா அவங்க உடுத்தக்கூடிய ஆடைகள் வந்து நம்ம உடுத்தது போல இந்த கைலி சட்டியோ இது போல 2 ஆடைகள்லாம் இருக்காது. ஒரு துண்டுகள் போன்று இருக்கும். மேலாடை கீழாடை என்பது 2 துண்டுகளை தான் வச்சிருப்பாங்க. இது போலதான் அணிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அப்ப இந்த இருக்கக்கூடிய ஒரு முனைகள் எடுத்து அந்த துப்பிட்டு எச்சியை துப்பி இப்படி கசக்கி விட்டு ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. அப்ப எச்சில் என்பது அல்லது இந்த சளிகளுடன் வரக்கூடிய அந்த எச்சில்கள் கூட நஜீசுகள் இல்லை. அதை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இதுவா செஞ்சுக்கலாம். இப்ப உள்ள காலகட்டத்தில் நம்ம ஒரு கைக்குட்டைகளை வைத்துக் கொண்டு கர்ச்சிப் வச்சுக்கிட்டு கர்ச்சிப்ல அதுல கூட துப்பி பேசாம தூக்கி வச்சுக்கலாம். பின்னாடி வெளியே போயிட்டு நம்ம கசக்கி விட்டோம்னா இதாகிக்கணும், தண்ணீர் ஊற்றி கழுவி கொள்ளலாம். ஆக இப்படி உள்ள சூழ்நிலைகளில் இது போன்று நாம் செய்து கொள்ளலாம் என்பதற்கு நம்மளுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. ஒன்னு, இந்த பள்ளி வாயில்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமயத்துல பள்ளி வாயில்கள் சுத்தம் என்பதே கொஞ்சம் கூட நாகரிகமாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. இதெல்லாம் எங்க நடக்குது, எப்ப நடக்குது அப்படின்னா, பள்ளிவாசலுடைய உள்ள வச்சுக்கிட்டு பயான் நிகழ்ச்சிகள் நடக்கும், அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா உள்ளே வச்சு என்ன செய்வாங்க, டீ கொடுப்பாங்க, சம்சா கொடுக்கிறது, இந்த வேலைகள் எல்லாம் நடக்கும். சாப்பிடுறதெல்லாம் பள்ளி வாயில்கள் வைத்திருந்து அப்படி உணவு உண்பது கூட நம்மளுக்கு தடுக்கப்பட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, யார் ஈத்திகாஃபுடைய நியத்துடன் பள்ளியில் தங்குகின்றாரோ அவருக்குத்தான் அங்கே பள்ளிவாசல்ல இருந்து அவர் சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி இருக்குது. ஈத்திகாஃப் நியத்து இல்லாம ஒரு மனிதன் வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா அவன் செய்யக்கூடிய அமல்கள் ஒண்ணு தொழுகணும், அல்லது ஓதணும், அல்லது திக்ரில் இருக்க வேண்டும். தூங்க கூட கூடாது, தூங்காமல் கூட அமல் இருக்க வேண்டும். அப்ப ஈத்திகாஃப் நியத்துடன் இருக்கணும். ஈத்திகாஃப் நியத்துடன் இருந்தாலும் சஃப்புகள்ல நீங்க தொழக்கூடிய இடங்கள்ல தொழக்கூடிய இந்த வரிசைகள் அமர வைத்து கொடுக்கிறது இருக்கிறது, கொடுத்திருந்து பள்ளி வாசல்களை ஒழுக்கங்களை கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அவர் வாட்டுக்கு சம்சாவை தின்பாரு அல்லது வடையை திங்கிறாரு, தின்னு போட்டு அப்படி போட்டு போயிடுவாரு. அதுல இருந்து பிச்சு திங்கிற வந்து சில துகள்கள் கீழே விழுந்திருக்கு, அதனால் எறும்புகள் வரக்கூடியது. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சமயங்கள்ல தொழக்கூடிய நபர்களுக்கு, தொழுகையாளர்களுக்கு அது இடையூறாக ஆயிரும். தொழக்கூடிய நபர்களுக்கு மாபெரும் அது உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாக ஆயிரும். இன்னைக்கு நிறைய நடக்கக்கூடியது பார்த்துக்கலாங்க, அது கூட்டிக்கலாங்க, எல்லாம் செஞ்சுக்கலாங்க. நம்ம வீடு கிடையாது, சத்திரம் சாவடி கிடையாது, பள்ளிவாயில் அல்லாஹ்வுடைய இல்லம். அந்த இல்லத்தை நாம் பாதுகாக்கக்கூடியது என்பது ஒன்று. அந்த இல்லத்திற்குரிய கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதனாலதான் உள்பள்ளியில் படுப்பதை தவிர்க்க வேண்டும், உள்பள்ளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும், உள்பள்ளியில் உண்பதை தவிர்க்க வேண்டும். எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது. ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் கூட எப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக ஓரமாக வச்சிருக்கணும். அவங்க அங்கதான் இருந்து சாப்பிடணும். சுப்ராக்கள் விரிக்கப்பட்டு அந்த இடங்களில் ஒரு மூளை பகுதியாக ஓரமாக உள்பள்ளியில் உட்கார்ந்து சாப்பிட்டு அதை அவங்க வெளியே எடுத்து சொல்லணும். ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சட்டம் தான். இப்ப என்ன செய்யறோம், நம்ம அதே போல வந்து இன்னைக்கு ஜோடு நடத்துறோம், அது நடத்துறோம், இது நடத்துறோம்னு சொல்லிட்டு உள்பள்ளியிலேயே வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பேப்பரை கசக்கி அப்படி போட்டுருவாங்க. இந்த வேலைகள் எல்லாம் இருக்கின்றது. ஒழுக்க கேடுகள் என்று மட்டுமல்ல, பாவமான செயல்பாடுகளுக்கு இவர்கள் நாங்கள் நல்ல காரியங்கள் செய்கின்றோம் எனக்கூடிய பெயர்களில் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது யாரு அனுமதி கொடுத்தாலும் சரி, ஒன்று செய்யக்கூடியவர்கள் இதை செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்களே, அனுமதி கொடுப்பதற்கு இருக்கின்றார்களே, நிர்வாகிகளும் அதற்கு குற்றவாளிகள் தான், பாவதாரிகள் தான். அருமைக்குரிய சகோதரர்களே, பள்ளி வாயில்களுடைய சிறு கற்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுக்கி எடுக்க சொல்லி இருக்கின்றார்கள். தூய்மையாக வைக்கப்படுவதை விரும்பி இருக்கின்றார்கள்.
அப்படித்தான் வைக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டப்படுகின்றது. இன்னைக்கு பள்ளிவாசலை கேட்டா போனா போது இந்த ரமலான் நமத்தான் பள்ளிவாசலை பராமரிக்கிறது. ரமலான் முடிஞ்சா பள்ளிவாசல் இருக்கட்டுங்க, அடுத்த ரமலானுக்கு பார்த்துக்கலாம். கூட்டுறதில்லை, கழுவுறதில்லை, எந்த ஒண்ணுமே இல்லாமல் அதை கண்டும் காணாமல் விட்டு விடுகின்றார்களே. இதுக்கெல்லாம் அவர்கள் நாளை அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்லக்கூடிய நபர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.